இவ்ளோ பெரிய மீனை நான் வாழ்நாள்லே வந்து சாப்பிட்டதே கிடையாது. அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிர மீன் நல்லா பெரிய பெரிய துண்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா தடிமனா தான் வந்து கட் பண்ணுவாங்க. மீனுக்கு நல்லாவே மசாலாலாம் போட்டு அம்மாச்சி வந்து குடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி எப்படி வந்து நான் வறுவலுக்கு வந்து மசாலா போடுவேன்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேல குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. நானும் அப்படியே கஷ்டப்பட்டு அதை திருப்பி ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த குக்கர் டக்குன்னு விசில் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னோட ரியாக்ஷன் பார்த்தே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மீனை பொரிச்சுட்டே இந்த சைடு வந்து ரசமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி பார்த்தீங்கன்னா ரசத்தில் வந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அரைச்சினோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ரசத்தை வந்து எப்பயுமே நொரக்குட்டி வரையில் அதை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சோம்னா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரசம் கடத்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா பெரிய பெரிய துண்டாக இருந்தது இல்லை, அதில் வந்து சின்ன சின்னதாக எல்லாருக்குமே கட் பண்ணி எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ரச சாதத்தோட ஊட்டி விட்டு ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.